என் பேர் இஷான். இன்னைக்கு டாபிக் பொட்டென்ஷியோமீட்டர். இதுதான் அந்த பொட்டென்ஷியோமீட்டர். இது ஒரு காம்பனண்ட். இது ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர். இதில் பார்ட்ஸ் என்னன்னா, மேலே இது நாப், இது பாடி, இது மூணு டெர்மினல்ஸ் அண்ட் கேப். உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கும் அண்ட் கண்டக்டர்ஸ் இருக்கும். கரண்ட்டுக்கு எப்போவுமே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் கண்டக்டரில் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை தாண்டி அந்த கண்டக்டர் வழியாக போகும். இப்போ நம்ம இந்த இதை டேர்ன் பண்ணும் போது உள்ள அந்த கண்டக்டரும் இங்கே அங்கேன்னு டேர்ன் ஆகும். இதில் இப்படி தான் இந்த பொட்டென்ஷியோமீட்டர் ரெசிஸ்டன்ஸை லோ வேல்யூ டு ஹை வேல்யூ கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நம்ம அதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இந்த இதுக்கு தேவையானது ஒரு 10K பொட்டென்ஷியோமீட்டர், ஒரு 1K பொட்டென்ஷியோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு காப் லைட், 3 அலிகேட்டர் கிளிப், ஒரு ரெட், ஒரு பிளாக் அண்ட் இன்னொரு ஏதோ ஒரு கலர் அலிகேட்டர் கிளிப், ஒரு பேட்ரி அண்ட் ஹோல்டர். இப்போது இந்த ரெட் பேட்ரி ஹோல்டரை இந்த பேட்டரியில் மாற்றிப்போம். ரெட் அலிகேட்டரை இந்த ரெட் ஹோல்டரில் மாற்றிப்போம் அண்ட் பிளாக் இந்த பிளாக் கலரில். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 1K பொட்டென்ஷியோமீட்டர் எடுத்துக்கோங்க. இந்த சென்டரில் இருக்கிறது இன்புட், மற்ற ரெண்டுமே அவுட்புட். ஸோ இந்த இன்புட்டில் நீங்கள் இந்த ரெட் கலரை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கலர் ஒயர் எடுத்து ஏதாவது ஒரு சைடு அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ரைட் சைடு அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை இந்த இன்னொரு கலர் இதை இந்த காப்லைட்டோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் இதை மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக எரியுது. இப்போ நான் இதை கம்மி பண்ண இப்போ நல்லா பிரைட்டாக எரியும், லோவாக எரியும். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு இந்த 10K யூஸ் பண்ணுவோம். இப்போவும் ஒரே மாதிரி தான் எரியும். ஆனால் இந்த 10K பொட்டென்ஷியோமீட்டரால் நம்ம கொஞ்சம் கூட்டினாலே இந்த 1K ஓட எண்டிங் பாயிண்ட்டு வந்துடும். நம்ம ரொம்ப கூட்ட ரொம்ப லோவாக மாறிடும் அண்ட் எண்டிங்கில் ஆஃப் ஆயிடும். இப்படி தான் ஒரு பொட்டென்ஷியோமீட்டர் ஒர்க் ஆகுது.